அன்பு மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழகத்தில் சாதி வெறியர்களை சமூகத்தினுடைய பாதுகாவலர்களாகவும், சமூக நீதி பேசுகிறவர்களை அவர்கள் பிறந்த சாதியினுடைய துரோகிகளாகவும் பார்க்கப்படுகிற ஒரு மனநிலை இருக்கிறது. தமிழகத்தில் ஒரு சாதியைச் சேர்ந்தவர் சமூக நீதியோடு மாற்று சமூகத்திற்காக அவர்களுடைய உரிமைக்காக போராடும் பொழுது, கேள்வி கேட்கும் பொழுது, அவர் பிறந்த சமூகத்தை, பிறந்த சாதியை சேர்ந்தவர்கள் அந்த சமூக நீதியாளரை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், அவன் ஒரு சாதியை அசிங்கப்படுத்தினவனாகவும், சாதியை கேவலப்படுத்தினவனாகவும், நம் சாதிக்கு துரோகியை போன்றும் பார்க்கும் மனநிலை உருவாகியிருக்கிறது. இதற்கு காரணம் நம்மை ஆண்ட திராவிட கட்சிகள் மட்டும்தான். நம்மளை ஆண்ட திராவிட கட்சியில் உள்ள ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும், ஒவ்வொரு அமைச்சர்களும், ஒவ்வொரு எம்எல்ஏக்களும், ஒவ்வொரு அதிகாரம் படைத்த ஒவ்வொரு நபர்களும் அவர்கள் அந்தந்த சாதிக்காரர்களாய் நடந்து கொண்டதாலும், அவர்களுக்குள் திராவிட சித்தாந்தம், அந்த கொள்கை பிடிப்பு இல்லாத காரணத்தினாலும், அவர்கள் தங்களை தக்க வைத்து கொள்ள, தங்களை பாதுகாத்து கொள்ள சாதி என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்து அதை தமிழகம் முழுவதும் அப்படிப்பட்ட சிந்தனையையும் சித்தாந்தத்தையும் பரப்பியிருக்கிறார்கள். இன்றைக்கு எந்த எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எந்த மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சரி, எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, அவர் நம்ம சாதிக்காரர், நமக்காண்டி வந்து நிற்பார், கேட்பார், அவர் நம்ம சாதியை சேர்ந்தவர், எந்த கட்சியில் இருந்தாலும் சமூக நீதிப்படி நடக்க மாட்டாருங்கிற ஒரு கான்செப்டை இன்றைக்கி தமிழக மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கி சமூக நீதி பேசுனா அவன் வந்து இன துரோகியாக அறியப்படுறான், சமூகத்துக்கு எதிரியாக அறியப்படுறான். அது மட்டும் இல்லாமல் சாதி கெட்டவன், இவன் வந்து பல பேர்த்துக்கு பல சிந்தனை இருக்கிறனால, பல மக்களுக்காண்டி போராடனால இவன் வந்து ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ, அதாவது நம்ம வாயால் சொல்ல முடியாத அசிங்கமான வார்த்தைகளால் அவங்க விமர்சிக்கப்படுறாங்க. அவங்கள வந்து எப்படி இல்லாமல், ஏன் அந்த சிந்தை எங்கள் சாதியிலே பிறக்கலைன்னு சொல்கிறதுக்கெலாம் இன்றைக்கி ஆள் இருக்குது. காரணம் என்ன? தமிழகத்தினுடைய திராவிட கட்சிகளில் பயணிக்கிறவர்கள் கொள்கையை மறந்து சாதி வெறியர்களாக இருக்கிற காரணத்தினால், சாதி உணர்வோடு இருக்கிற காரணத்தினால், சாதி சங்கங்களுடைய கூடுகையில் கலந்து கொண்டு சாதி பெருமை பேசுவதால், திராவிட சித்தாந்த கொள்கை பெருமை பேசாமல் சாதி பெருமை பேசுவதால் இன்றைக்கு பிஜேபிக்கும் திராவிட கட்சிகளுக்கும் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கி வந்து அதிமுக அசால்ட்டாக ஏற்றுக்கிற பிஜேபி தான் எங்கள் அடையாளம். இன்றைக்கி வந்து எம்ஜிஆரையும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும், புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதாவையும் மறந்து இவங்க என்னென்னா கொள்கைவாதியை மோடியை கூட ஏற்றுக்கிடுவாங்க, அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. அவ்வளவு சாதி வெறியும் உணர்வும் இருக்குது. இப்போ அனைத்து சாதி மக்களுக்காண்டியும் போராடுறவன் அந்த சாதி, அவர் பிறந்த சாதி மக்களால் வெறுக்கப்படுகிறார், அனைத்து சமூக சாதிக்காரர்களாக வெறுக்கப்படுறார். எனவே அந்த சாதிக்காரன் இவன் நம்மளுக்காண்டி பேசணும் அப்படிங்கானுவன். ஏன்னா உரிமை போராளிகள் இங்கே ஒரு சமூகத்திற்கு இழைக்கப்படுகிற அநீதியையும் அவர்களுக்கு மறுக்கப்படுகிற உரிமைகளையும் கேட்குற உரிமை போராளிகளுக்கு பதிலாக அது சாதி வெறியர்கள் கையில் போயிட்டு, அதை வந்து சாதி வெறியர்கள் கேட்குறாங்க, எங்கள் சாதிக்கு இதை கொடுங்க அப்படின்னு கேட்கான். அவனுக்கு அடுத்தவனை பற்றி எந்த கவலையும் இல்லை. இப்போ நான் அதை தான் சொல்கிறேன், உரிமை போராளி வேறு, சாதி வெறியன் வேறு. சாதி வெறியனாக இருக்கிறவன் அவனுடைய நலனை பார்ப்பான், சாதின்னு இப்போ பேசுவான், ஆனால் அதன் மூலிமா அவன் பல ஆதாயங்களை பெறுவான். உரிமை போராளி வந்து அனைத்து சாதியிலும் உள்ள உரிமை போராளிகளை கூப்பிட்டு நம் மக்களுக்காண்டி போராடுவான். இவன் எல்லா சாதிக்காண்டியும் பேசுவான். எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடியில் சாத்தை செல்வராசுங்கிற ஒரு ஃபாதிரியாக இருக்கிறாரு, அதுமாதிரி சுந்தரி மைந்தன்கிற ஐயா ஒரு ஃபாதிரியாக இருக்காங்க. அவங்க சமூக பிரச்சனை எல்லா பிரச்சனையிலும் இறங்கி போராடுவாங்க. ஏன்? அவங்களுடைய சுய சாதிக்காரனை வச்சு இன்னொருத்தனுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர் பக்கம் நிற்கிற ஒரு தலை சிறந்த ஆளுமைகள் அவங்க. ஆனால் அவங்களுக்கு அவர்கள் சாதிக்காரர்களால் பேசப்படுற வார்த்தை, இவன் சாதி கெட்டவன், நம்ம சாதியை விற்றவன், நம்ம சாதியை அடமான வச்சவன், நம்ம இன துரோகி, நம்ம சாதியினுடைய துரோகின்னு பார்க்கப்படுறாங்க. பாதிரிமார்கள், கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அநேகர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஃபாதர் அருள் தந்தை சுந்தரி மைந்தனும் அருள் தந்தை சாத்தை செல்வராசு ஐயாவும் சாதி கெட்டவர்கள், இன துரோகிகள்லாம் பேசியிருக்காங்க. ஏன்னா கிறிஸ்துவனுடைய அன்பும், கிறிஸ்து இயேசு எதற்காக வந்தாருங்க தெரியும். இவங்களை பொறுத்தல வெள்ளாங்கியை போட்டுட்டு மாய்மலம் பண்ணுறது, நடிக்கிறது,
இவங்க மக்களுக்கு தொண்டு செய்கிற மாதிரி இவங்க செய்கிற எல்லாமே விளம்பரம். சமூக நீதியோ இயேசுனுடைய கொள்கையோ கிடையாது. அதனால் சமூக நீதியை வளர்த்தெடுப்போம். அனைத்து சமூகத்திலும் உள்ள உரிமை போராளிக்கு அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் ஆதரவு கொடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்.